காரியங்களை செய்வேன் என்று. And I will do great and unsearchable things. நாங்கள் எழுந்து நின்று இந்த ஆராதனையை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Let's stand up and give நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கைக்காய் வைத்திருக்கிற நான் அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்களை இந்த ஆராதனையின் ஊடாக வெளிப்படுத்துவீராக. Let's ask God to do great and unsearchable things in our service. வார்த்தையின் ஊடாக என்னோடு இடைப்படுவீராக. Let's ask God to intercede with us through the word. ஐயா, எனக்காய் வைத்திருக்கிற ரகசியங்களை, எனக்காய் வைத்திருக்கிற அரும் பொறும் காரியங்களை பார்ப்பதற்கு என் கண்களை திறப்பீராக என்று ஜெபிப்போமா? Let's ask God to open our eyes to reveal the secrets He has for us. ஒவ்வொருவரும் உங்களுக்காய் ஜெபியுங்க. என்னோடு இன்று நாளிலே இடைப்பட வேண்டும், ஆராதனையின் மூலமாய் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போமா? நேரலை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் ஜெபியுங்கள். Let's all pray together for God to intercede with us. ஓ ஹalleluya. கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதிலும் என்னோடு இடைப்படுவீராக. எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. ஆராதனையின் ஊடாக பேசுங்க, பாடல்களின் ஊடாக என்னை விடப்படுங்க கர்த்தாவே. ஐயாவது வார்த்தையின் ஊடாக என்னோடு பேசும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் எனக்காய் மறைத்து வைத்திருக்கிற அரும் பொறும் காரியங்களை வெளிப்படுத்தும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஏனென்றால் நீங்கள் பரலோக தகப்பன் கர்த்தாவே, நீங்கள் இடைப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க. ஆமென். நாங்க ஆண்டவர்ட்ட கேட்போமா? ஆண்டவர்ட்ட சொல்லுவோமா? என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் உமக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், மண்டையிலே நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுவோமா? We will sacrifice our bodies, our eyes, our heart, everything to God. God's a living sacrifice. ஓ ஹalleluya. கர்த்தாவே, அப்பா, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஐயா. சொல்லுங்கள், ஜீவ பலியாய் நான் அர்ப்பணிக்கிறேன், ஜீவ பலியாய் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என்னை ஒருமனப்படுத்துங்க, என்னை ஒரு நிலைப்படுத்துங்க சுவாமி. என்னோடு இடைப்படுங்க. ஓ ஹalleluya Father. Thank you Lord. Thank you Father. Thank you Jesus. ஆண்டவரிடம் கேட்போமா? Should we ask God? இந்த நாளிலும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். Let's ask God to use everyone mightily in this நாங்கள் service. வேதாகமத்திலே வாசிக்கிறோம், ஆசாரியர்கள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு ஆலயத்தை தேவன் மகிமையினால் நிரப்பினார். Let's ask God to fill this place with His presence. நாங்கள் ஜெபிப்போமா? தேவ மகிமையால் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிப்போமா? ஓ ஹalleluya. கர்த்தாவே, அப்பா தேவனே, உம்முடைய மகிமையினால் இந்த ஆலயம் முழுவதையும் நிரப்புவீராக. நிரப்புங்க, வல்லமையுள்ள தேவன் நிரப்புங்க கர்த்தாவே. உம்முடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் கர்த்தாவே. மகிமையான காரியங்களை செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி கர்த்தாவே. நாங்கள் கேட்போமா? ஆண்டவரே, வார்த்தையே நீ நிரூபிங்க, உங்க அடையாளங்கள் அற்புதங்கள் மூலமாய் நிரூபிப்பீராக கர்த்தாவே. Let's ask God to show us the word and to speak to us. ஓ ஹalleluya. கர்த்தாவே, அப்பா, உங்க அடையாளங்கள் அற்புதங்கள் மூலமாய் do wonders through your word Father. Do wonders through your word Father. ஆம் கர்த்தாவே, அடையாளங்கள் அற்புதங்கள் மூலமாய் நிரூபிப்பீராக. நோய்கள் நீங்குவதாக கர்த்தாவே. அப்பா, சுகீனங்கள் சுகமாய் மறுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆரோக்கியத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்யறதற்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. நன்றி. நாங்கள் ஜெபித்துக் கொள்வோமா? இந்த நாளிலும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருடைய கரங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். Let's ask God to bless everyone who's doing ministry today. வாத்திய கருவிகள் வாசிக்கிறவர்கள், PA சிஸ்டம் ஆபரேட் பண்ணுகிறவர்கள், லைவ் ஸ்ட்ரீமிங் செய்கிறவர்கள், என்னென்ன ஊழியம் செய்கிறார்களோ இவருடைய கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிப்போம். Let's commit everyone who's singing, who's doing the LCD, PA system and everyone. ஆம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கட்டும் அப்பா. பாத்திய கருவிகள் வாசிக்கிறவர்கள், PA சிஸ்டம் இயக்குனர்கள் அப்பா, லைவ் ஸ்ட்ரீமிங் செய்தவர்கள், கிச்சன்ல வேலை செய்கிறவர்கள், சிறுவர் ஆலயங்கள் நடத்துகிற ஒவ்வொருவர் மீது உமது வல்லமை இறங்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு ஊழியத்திலும் அது மகிமை விளங்கும்படிக்காய் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே கிரிய செய்யறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. நன்றி ராஜா, நன்றி. நாங்க ஜெபிப்போமா?
இந்த குளிராயிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நேரத்தோடு அழைத்து வரும்படியாய் ஒவ்வொருவரும் வந்து ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படிக்காய் எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடும்படிக்காய் ஜெபிப்போமா? Let's ask God to break every barrier which is stopping people from coming to our service. ஆம் கர்த்தாவே, ஆலயத்திற்கு வர முடியாதபடி என்ன தடைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீக்கி போடுவீர். எல்லாரையும் அழைத்து வருவீராக கர்த்தாவே. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் அழைத்து வரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆம் கர்த்தாவே, எல்லா தடைகளையும் நீங்க நிர்மூலமாக்கி அப்பா அழைத்து வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்கிறதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. நன்றி. ஆமென். நாங்க ஜெபிப்போம். பாருங்க, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆதி காலத்திலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆமென். நாங்க கரங்களை உயர்த்தி கேட்போம், ஆண்டவரே எங்கள் சபையிலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று. Let's ask God for people to come and see God's salvation. ஆம் கர்த்தாவே, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் இந்த சபையிலே சேர்ப்பீராக கர்த்தாவே. எங்கள் சபை அவர்களுக்கு அன்பின் சபையாய் மாறட்டும், அன்பின் நீரூற்றாய் அவர்களுக்கு இருக்கட்டும் ஐயா. சபையில் அழைத்து கொண்டு வாங்க, புதிய ஆத்துமாக்கள் இந்த சபையில நிரம்பும்படிக்கு நீ செய்வீராக. பழைய ஏற்பாட்டுல சொன்னீங்க கர்த்தாவே, இருள இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை தேடி வந்தார்கள் என்று கர்த்தாவே. அப்படியே வெளிச்சமாகிய உங்கள் சபையை நோக்கி வரும்படிக்காய் அவர்களுடைய இருதயங்களோடு இணைப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே கிரியை செய்யறதற்காய் நன்றி. ஆம் கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதையும் அது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். And Father, we commit this whole service into your hands. நீங்க மகிமையான காரியங்களை செய்யுங்க. You do mighty things, Father. உங்களை நாங்கள் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். We sacrifice ourselves unto உங்களுக்கு you. கிரியை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. And you intercede with us, Father. Thank you. Amen. Amen. Praise the Lord. சத்தம் காணாது. Praise the Lord everyone. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த நாளிலே கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதிப்பதற்காக? Amen. You've got an extra hour of sleep, so I'm expecting more energy from all of you. Amen. Praise God. God is good. Amen. All the time God is good. Amen. Just before we go into the worship, I just wanted to ask how your new year has been, because I'm still wishing people Happy New Year. But just because I've been thinking, we wish people, right, Happy New Year. As soon as you go back to office, as soon as you go back to work, when you see people, you say Happy New Year. But just because the date has changed on a calendar doesn't mean sometimes our life changes. Nariya per naanga nenikrom, it's a new year, everything has changed. And change doesn't happen from outside. Change happens within. Amen. எத்தனை பேர் agree பண்றீங்க? Change happens from within you. Whenever there is a time for change, whenever you want. And I think today's worship should be a time when your heart should be changed. Changed for the better, changed for the goodness of God, changed to have the grace of God enter your heart. Amen. ஏன்னா நித்தமும் மாறாதது அவர் கிருபை மாத்திரமே. Amen. நம்மளுடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். Amen. அது மாறாதது ஒன்று. And we are going to proclaim that and confess that today through every song that you're going to sing. And you're going to say, Lord, you are good and your mercy endures forever in my life. Amen. For you are good, Father. Lord, you are good and your mercy endureth forever. Lord, you are good and your mercy endureth forever. One more time. Lord, you are good and your mercy endureth forever. Hallelujah. Lord, you are good and your mercy endureth forever.
பேசுங்கள் ஜனங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஆராதிப்போம் என்றுமே. உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஆராதிப்போம் என்றுமே. நீர் நல்லவர். கரங்களை தட்டி மகிமை கொடுப்போமா நம்முடைய தேவனுக்கு. அவர் என்றென்றும் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Amen. And we want to thank him for that because his grace and his mercy endures for all our days of our lives. Amen. அவர் கிருபை மாறாததொன்று. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் இந்த நாளிலே. Yes, Father, we give thanks to you. We thanks to you for your mercy, Father. அடுத்த பாடல் சொல்லுகிறது, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். One more time. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது சக்திகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது சக்திகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். மறுபடியும் நாங்க பாட போகிறோம். வாகைகள் என்னை சூழ்ந்த போது அவருடைய செட்டைகள் அண்டை நம்மை வைத்து மறைத்தார். ஆமென். அவருடைய செட்டைகளாலே. Amen. You rest under the shadow of the Almighty. Under his wings we rest. Amen. உமக்கு நன்றி ராஜா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் 91ஆம் சங்கீதத்துல நாங்க வாசிக்கிறோம். He who dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய
நிழலில் தங்குவான். அவருடைய நிழல் இருந்தால் உங்களுக்கு போதும். You don't even need Jesus in your midst. You need the shadow of the Almighty. Amen. Amen. இன்னும் ஒரு முறை நாங்க புரிந்த அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க போறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய எதில் நிழலில். அவருடைய நிழல் மாத்திரம் எங்களுக்கு போதும். அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் மாத்திரம் எங்களுக்கு போதும். இந்த நாளிலே God is going to fill us with the shadow of His almighty presence. Amen. Amen. We just need the shadow of the Almighty and He is able to do mighty thing. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடன் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். Amen. பாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நிறுத்தி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் சிதைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நிறுத்தி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் சிதைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நீர் செய்த நன்மைகள் ராஜா, நீர் செய்த நன்மைகள் அப்பா, நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காக ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் புத்திக்கு எட்டாமல் இருக்கிற காரியங்களை நீ செய்யக்கூடிய தேவன் ராஜா. எங்கள் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் மேலாக செய்யக்கூடிய தேவன் அப்பா நீர். நாங்கள் நினைத்த பாதையில் அல்ல ராஜா, நாங்கள் நினையாத பாதையிலே நீங்கள் எங்களை வழிநடத்துகிற தேவன் அப்பா. Thank you Jesus for your hand is still mighty to do miracles Father. ஆதியில் இருந்த தேவன், ஆதியில் இருந்த வல்லமை இன்னும் கூட இன்னும் வல்லமையோடு அந்த அதே வல்லமையோடு நம்முடைய தேவன் இருக்கிறார். அடுத்த பாடல் சொல்லுகிறது கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது. ஒரு பழைய பாடல் ஒன்று உணர்ந்த அந்த வரிகளை நாங்கள் உண்மையாக ஒரு வாக்குத்தத்தமாக ஏற்று நாங்கள் பாட போகிறோம். கர்த்தரின் கை என்னுடைய வாழ்க்கையில் குறுகவில்லை. நெக்ஸ்ட் சாங். கர்த்தருடைய கை என்னுடைய வாழ்க்கையில் குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு ஒருபோதும் மாறாது. சித்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் அவர் பொழிய போகிறார். ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சித்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சித்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே.
விசுவாசம் இருந்தால் போதும், அந்த எரிகோ மலை கூட விழுந்து போகும். ஆமென். ஒன்று குலைந்து விடும். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய துதி, உங்களுடைய நம்பிக்கையை நீங்க இந்த நாளில் கர்த்தர் மீது வைத்தீங்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக you will see that change of a new year, of a new person, of a new heart, of a new faith in your life. Amen. உங்களுடைய விசுவாசத்தை இந்த நாளில் நீங்கள் காண்கிற நீங்க காணப்படுகிற விஷயங்களிலே அல்ல, காணப்படாத எங்களுடைய தேவன் மேலே, காணப்படாத அவருடைய வாக்குத்தத்தங்களின் மேலே நீங்கள் வைத்தீங்கள் என்றால் நிச்சயமாக அவர் அருள் பொழிகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவருடைய அருளை நம்மளுக்காக வைத்திருக்கிறார். We are his children. We belong to him. இந்த பைபிள்ல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தமும் கர்த்தர் வந்து சும்மா எழுதவில்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நீதிமான்களா இங்க நிக்கணுமே என்று, to get the blessings from him. That is the only reason he has given you the Bible. Otherwise there is no use of the Bible if you don't put it to use. Amen. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நாங்க when we inherit the word, when we receive the word, when you see the promise come to life, that is when Jesus is put to use in this world. Amen. Amen. You will see a continuous theme in my worship of faith, of increasing your faith. கர்த்தரின் கை குறுகவில்லை. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுதலாக இருக்கலாம். உங்களுடைய the things that you see, the sickness that you see, the debt that you see, உங்களுடைய பிள்ளைகளின் பிரச்சனை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள், பார்க்கிற எல்லாம் சூழ்நிலை எதிர்மாறாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுகிற தேவன் என்னுடைய தேவன். ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. இன்றும் என்றும் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் என்னுடைய தேவன். அவருடைய கை குறுகவில்லை. தாமதமானாலும் உனக்குரியது உன்னை வந்து சேரும். உனக்குரிய வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் உங்களுடைய தேவன் வாக்கு தந்தாரோ அது எல்லாம் இந்த ஆண்டிலே நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பீர்கள். எனக்காக யாவும் செய்யக்கூடிய தேவன் தான் என்னுடைய தேவன். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும்
சேர்ந்து பாடுவோமா? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதின் காலத்தில் நீதியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நீதியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க சத்தத்தை உயர்த்துங்க. அவருடைய கைகள் இன்னும் குறுகவில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு விஷயமும் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது அனுமதித்தெல்லாம். One more time. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதின் காலத்தில் நீதியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நீதியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் அது அனுமதிக்கப்பட்டது. ஆமென். நிறைய பேர் நாங்க குறை சொல்றோம். ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இந்த காரியம் எனக்கு ஏன் மாறுதலாக நடக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே நடக்காது. எல்லாமே அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. Whether it be your sickness, whether it be your debt, whether it be problems in your children's life, whether it be problems in your marriage life, எல்லாமே அனுமதிக்கப்பட்ட காரியங்கள். ஆமென். ஆனா அது சீர் பொருந்துகிறதும் நம்முடைய தேவன் தான். Amen. He is also able to make things right in your life. No one else in the world can make things right. Doctors இல்ல, lawyers இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல. It is not through the people, through the money, through your connections that things are made right. It is through the connection with God that things are made right in your life. If you have the connection with God in your life, அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாக எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற தேவன் என்னுடைய தேவன். ஆமென். அனுமதித்ததெல்லாம் இந்த லேசான உபத்திரவங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். ஆமென். He will do mighty things in your life. I stand in awe of you. I stand in awe of you. Holy God, to whom all praise is due. I stand in awe of you. You are beautiful.
அவர் நீக்கின பிறகு we are going to say worthy is your name, and we are going to stand in awe of his presence, in awe of the mighty things that his hand has done in our lives. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய தேவன் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்திலே நிச்சயமாக செய்வார்? ஆமென். ஆமென். கரங்களை தட்டி அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமா? நேர்த்தியாக செய்யக்கூடிய தேவன் என்னுடைய தேவன். He does everything at the right time, at the appointed time in your life. God is here in our midst. கர்த்தர் நிச்சயமாக நம் மத்தியிலே உலாவுகிறார். Feel the presence of God. Have a conversation with your God, because he is your father. இந்த இடத்திலே நீங்க you are here not to watch and sing. You are here to have a connection and a relationship with God. Speak to your God today. Whatever that may be on your mind, put it in front of God today. அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு நாங்கள் வரணும். நாங்கள் விலகி அந்த காரியத்திலே இருந்து whatever thing is troubling you, நீங்க அந்த அவருடைய பாதத்திலே இறக்கி வைத்தாதான் he is able to work. Amen. உங்களுடைய முழு விசுவாசத்தை அவர்கிட்ட கொடுத்து விட்டு நீங்க இயேசுப்பா எனக்காக நீங்க யாவையும் செய்து முடிப்பீங்க என்று ஒரு நிச்சயத்தோட when you walk away from that thing, you will see things happen in your life. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, விலகாத மேகம், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, எளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, let the Holy Spirit fill you right now. One more time. Oh, ஆவியானவரே அன்பின் ஆவியா, உம்முடைய வல்ல கரத்தினாலே ராஜா, in the name of the Holy Spirit, Father. ஆவியா, oh மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, எளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. He is covering us in his presence. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் அவர் விலகாத மேகம், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், 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 ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. Let the Holy Spirit touch you right now in the name of Jesus, Father. ஆவியானவரே நீங்கள் என்னை நிரப்புங்க ராஜா. எளிதின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, எளிதின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, எளிதின் ஆவியானவரே,
மகிமையின் மேகம் Thank you, Lord Jesus. இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் ஒரு மேகம் மகிமையின் மேகம் அவருடைய பிள்ளைகளை என் மூடுகின்றது. ஜனத்தை Thank you, Lord Jesus. மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் Yes, hallelujah. இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உம்மை உயர்த்துகிறோம். Holy Father, we exalt you. பரிசுத்தாவியானவர் எங்கள் மத்தியிலே நீங்கள் அசைவாடுகிறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Holy Spirit, we give thanks for your presence in our midst. அந்த வல்லமையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறதற்காக நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். And the mighty, powerful Spirit is in our presence, moving around, so we exalt you, Father. இந்த காலை ஆராதனையிலும் தேவனுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம். Lord, we give thanks and glorify you for filling us with your presence this morning. Thank you, Lord Jesus. Praise you. Hallelujah. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஒரு விசை அமெரிக்கா தேசத்திலே அங்கே நடைபெறுகிற அந்த காட்டுத்தீ விபத்தினாலே அங்கே பாதிக்கப்பட்டவர்கள், குடும்ப அந்த அங்கத்தினர்களை இழந்தவர்கள் மற்றும் உடைமைகளை இழந்தவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுவோம். Lord, we are going to commit all those people who are suffering from the effects of the wildfire in California, in America, all those who have lost lives, lost family members, lost their belongings. We are going to commit them and pray for them. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் சுகமாக இருக்கின்றோம். In this place we are healthy and good. ஆனால் அந்த தேசத்திலே எத்தனை அழிவுகள், But there are so much destruction in that nation. எத்தனையோ பேர் இன்றைக்கு வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து இன்றைக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே அங்கே இருக்கின்றார்கள். They have lost their houses and belongings and are suffering at this moment. ஒரு நொடிப்பொழுதிலே எல்லா காரியங்களையும் மாற்றிவிட்டது. In a moment of time, everything was changed upside down. இந்த நாளிலும் நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போமா? At this moment, shall we pray for எல்லாருமாய் them? நாங்கள் ஒரு விசை சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ஜெபிப்போமா? Shall we all raise our voice and open our mouths and எல்லாருமாய் நாங்கள் ஒரு விசை pray? ஜெபிக்கலாம். Everybody pray ஆண்டவரே, இந்த together. அமெரிக்கா தேசத்துக்கு We are இறங்கும்படியாக coming to God. We ask ஜெபிப்போம். Him that you have அந்த mercy on them. அமெரிக்கா தேசத்திலே வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இராதபடி ஆண்டவர் அந்த தேசத்திலே மறுபடியுமாய் ஒரு சேமத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவர்களை சமாதானப்படுத்தும்படியாய், ஆறுதல் படுத்தும்படியாய், அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் சபையாராய் ஒரு குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையின் கரம், இரக்கத்தின் கரம் அந்த தேசத்தை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ, ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. People repent from their ஹல்லேலூயா. sins. Thank you. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். We are committing them into your hands. அதே போல இந்த இங்கிலாந்து தேசத்திலும் இன்றைக்கு எத்தனையோ இடங்களிலே இந்த ஸ்னோவினாலே எத்தனையோ இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அவர்களையும் நினைவு கூறுவோம். அவர்களையும் கர்த்தர் பாதுகாத்தவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக. And likewise in England, there is so much snow that is affecting people. We ask that the good Lord continue to protect them and meet their needs. ஆம் ஆண்டவரே, எல்லாருமே நாங்கள் ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். இந்த இங்கிலாந்து தேசத்தை ஒப்புக்கொடுத்து விசேஷமாய் இந்த பனியினாலும் குளிரினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களையும் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த தேசங்களிலே தேவன் நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே இருக்கிற எல்லா பாவ செயல்களும் இந்த தேசத்தை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஆண்டவரே மகிமை கொடுக்கிற தேசமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்திலே இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். Commit them into your hands. பரலோக பிதாவே, இந்த நாளிலும் மறுபடியுமாய் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வருகின்றோம். Heavenly Father, once again we come at the footstool of yours. மீண்டுமாய் இந்த புதிய ஆண்டிலும் எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆண்டவரே சிறுவர் ஆலய வகுப்புகளுக்காய் கடந்து செல்கிறார்கள். Once again in this new year, the children are going to go to their Sunday school. தொடர்ந்து ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம், அபிஷேகத்தின் கரம், வரங்களின் கரம் கூட இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I continue to pray that your loving hand, your anointing hand, and the hand that gives them gifts and talents be with them. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் அறிந்திருக்கின்றீர். You know the future of each and every child of சில நேரங்களிலே பெற்றோர்களாகிய நமக்கு தெரியாது. Sometimes parents we do ஆனால் not know. நீர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல காரியங்களை நீர் வைத்திருக்கிறீர். But we know that you have good things stored for each one of them. இந்த பிள்ளைகள் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்னும்
பரிபூர்ணமாய் பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். Pray that you continue to bless them with a special anointing of இந்த வருடத்திலே இன்னுமாய் கர்த்தரை அறிகிற அறிவிலே இந்த பிள்ளைகள் ஆண்டவரோடு கிட்டி சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that in this year let them come closer to you in the knowledge of yours, O Father. ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for each and every teacher. அவர்கள் மேலும் உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். We also pray that the special anointing of yours be with the teachers as well. கர்த்தருடைய வார்த்தையை சரியாக போதித்த அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே தொடர்ந்து நடத்த ஆண்டவரே பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு சபை பிள்ளைகளுக்கும் நீர் ஞானத்தையும் வரத்தையும் கிருபைகளையும் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, we pray that you give the wisdom and knowledge to each and every parent and children so that we understand the word of God and apply it in our lives and follow in those words. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' mighty name we ask and pray, our living Father. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். And glorify God. தயவு செய்து உட்காருங்கள். Please be பிள்ளைகள் seated, நீங்கள் children. உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். Children. செய்தி முடிந்த பின்பு அவர்களை மீண்டுமாய் அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children, you may go to your Sunday school. Usherers, please take note after the end of the sermon. Please bring them along. Bring them back, actually. தொடர்ந்தும் நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். I kindly ask you to continue to pray for all these children in your personal prayers. ஆமென். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். பெற்றோர்களாகிய நாங்களும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் வருகிற காலங்களிலே இனுமாய் வருகிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் பெற்றோர்களாகிய நமக்கு ஒரு காரியம் செய்ய முடியும், அவர்களுக்காக ஜெபிக்க முடியும். We don't know what the future holds for our children, but as parents and as adults and members of the church, we can only pray for their future. நாங்கள் பார்க்காத காரியங்களை இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு பிள்ளைகள் பார்க்கின்றார்கள். Our children are seeing things that we never even thought about in our time. இனி அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்கிற கட்டத்திலே எப்படியான காரியங்கள் வரும் என்று நமக்கு தெரியாது. And we don't even know how things are going to drastically change in the future in their times. ஆனால் நாம் கர்த்தருக்குள்ளாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் நிச்சயமாய் செழித்திருப்பார்கள். But every child who is in Christ will always prosper. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். They will always be blessed. ஆகவே நாங்கள் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். So we'll continue to pray for our children. இன்றைய காலையிலே அருமையான ஒரு ஆராதனை, ஆங்கில ஆராதனை, மிகவும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆண்டவர் மிகவும் நேர்த்தியாக நம்முடைய பிள்ளைகளை நடத்தி வருகின்றார். This morning we had a wonderful blessed service of the children in English. Lord's presence was abundantly felt and he is leading them in a correct and appropriate manner. நான் விசுவாசிக்கிறேன் ஒரு காலத்திலே ஆங்கிலம் ஆராதனை தான் மெயினாக இருக்கும். I believe that once in the future the English service might be the main service of our church. தமிழ் டிரான்ஸ்லேட்டா இருக்கும் நமக்கு. We might have a translator in Tamil. Praise be God. Hallelujah. அப்படியாக கர்த்தர் நாளில் நீங்களும் அந்த ஆராதனையிலும் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளமாக நீங்கள் 9:30க்கு அந்த ஆராதனையிலும் இணைந்து கொள்ளலாம். And if you want to join in that service as well, please feel free to come and join. ஆகவே உங்களுடைய ஆராதனைகளை குறித்து நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவுகள் அவர்கள் வேறு ஆலயத்துக்கு போகாதிருப்பார்களானால் அவர்களை நீங்கள் அழைத்து வரும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். So I kindly ask you, if your friends and relations, if they are not going to any other services, please invite them and bring them along for our service. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அருமையான மகள் எடுத்த அந்த பாடல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது விசுவாசத்தை குறித்து அந்த பாடல்கள் காணப்படுகின்றது. My dear children of God, if you look at all the songs that my daughter Sona took, it's all songs are relating to faith. விசுவாசியே நீ பதறாதே. The believer do not panic. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். With faith that the righteous will be saved. அப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசம் தான் மைய கருத்தாக காணப்படுகின்றது. The central focal point of a Christian life is faith. அந்த மைய கருத்து, அந்த விசுவாசத்தை நாங்கள் யாரின் மேலே வைக்கிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. And the important factor is who do we place that central point, which is இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை அநேக நேரத்திலே நாங்கள் நம்முடைய வேலைகளுக்கு நாங்கள் விசுவாசத்தை வைக்கின்றோம். So many times we place our faith on our employment, our jobs. நம்முடைய பொருளாதார காரியங்களுக்கு இன்றைக்கு நம்முடைய வேலைகளை நாங்கள் சாய்ந்து இருக்கின்றோம். And for our economic benefits we always rely on our employment. நம்முடைய வியாதிகளுக்கு நாங்கள் வைத்தியரை விசுவாசித்து சார்ந்து இருக்கின்றோம். And for our sickness we have faith on the doctors. ஆனால் நம்முடைய பரம வைத்தியராகிய தேவன் மேலே நம்முடைய
விசுவாசத்தை நாங்கள் வைக்காதபடி உலக காரியங்களின் மேலே விசுவாசத்தை வைக்கிறபடியினாலே தான் இன்றைக்கு சில காரியங்கள் நமக்கு தடைப்பட்டிருக்கின்றது. There are certain things that are blocked in our life because we do not place our faith in the heavenly Father, but we place it on worldly things. அப்ப எப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலே இருந்து விசுவாசமும் நமக்குள்ளாக அதிகரிக்க வேண்டும். From the day of salvation, from that point onwards, the faith also needs to increase in us. அப்பொழுதுதான் விசுவாசியே நீ பதறாதே என்று நாங்கள் பாட முடியும். That's when we could sing, "Believer, do not panic." இன்றைக்கு பாடுகிற பொழுது நாங்கள் உற்சாகமாய் பாடுவோம். When we sing encouragingly. ஆனால் ஒரு சில பிரச்சனை வருகிற பொழுதுதான் எப்படியாக விசுவாசி பதறாமல் இருக்கிறானா அல்லது பதற்ற நிலையிலே இருக்கிறானா என்பது அங்கே காணக்கூடியதாக தெரிகின்றது. But only when the times of troubles we can actually see whether a believer is actually panicking or not. ஒரு வியாதி வந்தவுடன் இது கேன்சராக இருக்குமோ என்று நமக்குள்ளாக நம்மை அறியாமலே ஒரு எண்ணம் வெளிப்படுகின்றது. If we have some kind of discomfort or disease, we have a fear and we start thinking, can this be cancer? கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் இருப்போமானால் If we are in Christ, அது கஷ்டம்தான். it is difficult. சில நேரத்திலே அப்படி ஒரு வியாதி வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். Sometimes when these kind of sickness approaches us, we cannot accept it. ஆனால் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலை கொண்டிருக்கின்ற பொழுது, கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்திலே நாங்கள் பெருகின்ற பொழுது, நாங்கள் மரித்தாலும் நித்தியமாய் நாங்கள் சதா காலமும் தேவனோடு வாழுவோம். இந்த பூமியிலே தான் எங்களுக்கு வியாதிகள், வருத்தங்கள், துன்பங்கள், ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே ஆனந்தமும் சந்தோஷமும் களிப்பும் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். But if we place our faith in the root of the point that we need to think, which is Christ, and come closer to Him, the sicknesses and everything is in this worldly thing. The eternal life which we have stored in for us has always joy and happiness, everything that is filled in there. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தொடர்ந்தும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். So therefore, my dear children of God, we need to be rooted in our faith. இதில் என்னுடைய பிரசங்கம் கர்த்தருடைய ஆவியானவரின் உள்ளத்திலே போட்ட காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். This is not my sermon, but what I am telling you is what the Lord, Spirit of the God, put in my heart. தொடர்ந்து நாங்கள் வருகிற கடந்த காலங்களிலே பார்த்த நாட்களிலே பார்த்த அந்த வேத பகுதியை தொடர்ந்து நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். We are going to continue to meditate from the previous weeks that we have been continuously meditating on that particular topic. அதற்கு முன்பதாக உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக ஒரு சாட்சியை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல பிரியப்படுகின்றேன். And before that, to increase your faith, I would like to share a testimony. அங்கே பின்னாலே சௌரன் பீட் அவர்கள் இருக்கின்றார்கள். Brother Beed is at the back. கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை ஜெபத்திலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். Friday morning we were praying in the morning prayer. அப்பொழுது நாங்கள் தனிப்பட்டவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறதா என்று கேட்டு நீங்கள் சொல்லுங்கள், அதற்காக நாங்கள் ஜெபிக்கலாம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். So the forum was open for personal prayers, individual prayers. If someone wanted a personal prayer, we opened the forum. அப்பொழுது அவருடைய மனைவி சௌரி நித்யா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கணவனுக்காக ஜெபியுங்கள், அவர் தோள் மூட்டிலே ஒரு 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 வேதனையோடு காணப்படுகிறார்கள், அதற்காக ஜெபிக்கும்படியாக அவர்கள் கேட்டிருந்தார்கள். So his wife, Mrs. Nithya, who was present, said that my husband is suffering from a shoulder pain, please pray for that. அப்ப நாங்கள் எல்லாருமாக அந்த இடத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 15 பேர் கூடியிருந்தோம். கூடியிருந்து நாங்கள் அந்த காரியத்துக்காக நாங்கள் பாரப்பட்டு நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். So with a heavy heart, 15 of us who were gathered there, we prayed with a burden for him. ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் தேவனுடைய வல்லமை உணர்ந்து அங்கே அவருடைய அந்த ஷோல்டர்லே அவர் இலகுவாக அந்த பெயினை காணக்கூடியதாக இருந்தது. At the time we were praying, he felt the power of the Lord and he felt the pain easing from his shoulder. ஆகவே கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. So let the name of the Lord alone be glorified. ஆகவே நாங்கள் ஜெபித்து விசுவாசித்து கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். So in the scripture we say those who ask and pray and receive it in faith will always receive it. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்திலே ஜெபியுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கின்றார். So continue to pray with faith in your life and God is able to meet and do mighty things in your life. கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். Lord is continuing to do the things that he is supposed to do. அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவர் விரும்பினபடி அவருக்கு ஏற்ற விதத்திலே நாங்களும் செய்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். But what we need to examine and see is as his children, are we doing our part, what we are
supposed to be doing. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றவர், எல்லாமே நமக்கு தெரியும். அவர் அப்படித்தான் அவர் செய்து கொண்டு வருகின்றார். We know that he blesses us, he provides for us, he gives us everything that we need. We know that. ஆனால் அவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. But he also has a certain expectation. இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளிடையே ஒரு எதிர்பார்ப்பை பார்த்து தான் நாங்கள் அவர்களுக்கு எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றோம். So for our children we do all the things with an expectation. இல்லையா? இல்லாட்டி போனா நீ எப்படியாவது போண்டு விட்டு விடுவோம். Or do we say or do whatever you want? Are we saying that? அவர்களுக்கு எவ்வளவுக்கு நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள்? How much are you making an effort to இரவு your child? பகலாக வேலை செய்கிறீர்கள். You are working day and night. அவருடைய தேவைகளை அவர்கள் இன்னென்று அறிந்து அதற்காக நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். Whatever their needs and wants, you seek for it, find it and நல்ல ஒரு get it. உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கின்றீர்கள். And you have desired that they need exceed expectations and go உங்களுடைய to a top சரீரத்தினாலே place. எவ்வளவாக நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள். And with your body, how much sacrifices you are making for your children. இன்றைக்கு அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும். And that is similar to our Father. இன்றைக்கு பாருங்கள், அவரும் அப்படித்தான் விரும்புகின்றார். And he இன்றைக்கு desires அவர் the நமக்கு same. ஆசீர்வாதங்களையே தந்து கொண்டு இருக்கின்றார். He continuously gives நம்முடைய blessings. ஐஸ்வரியத்தினாலே அவர் நம்மை நிரப்பிக் கொண்டுதான் He's இருக்கின்றார். filling us with his riches. இவ்வளவு காரியங்கள் நடக்கின்ற பொழுதும் கர்த்தரங்களை பாதுகாத்து மட்டுமாய் நடத்தி வந்திருக்கின்றார். Although there are so many things that are happening in this world, Lord has protected us and led us thus far. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கின்றோம் எவ்வளவு காரியங்கள் இன்றைக்கு நடைபெறுகிறது, நடைபெற போகிறது என்பது நமக்கு தெரியாது. In the world we look at and see there are so many things that are going to happen and we don't even have a clue about it. அதற்காகத்தான் தேவன் என்ன சொல்லுகின்றாராம், யோவானுக்கு எழுதின நிருபத்திலே அங்கே யோவான் விசேஷமாக சபை பிள்ளைகளுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதுகின்றார். And that is what the Lord is saying through the epistle of John. He is writing this through John to the church members. விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதுகின்றார். And he is writing this to the believers and to the righteous people. ஏன் ஆவியானவர் மூலமாக அவர் அந்த தன்னுடைய நிருபங்களை பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், சபை மக்களுக்கு எழுதுகிறார் என்பதன் நோக்கம் என்னவென்றால், நாங்கள் கிறிஸ்து இயேசுவோடு இருக்கின்ற ஐக்கியத்திலே இன்னும் இன்னுமாக நாங்கள் வெல்லப்பட்டு நாங்கள் அவருடைய வருகையிலே விடுபட்டு போகாதபடி அவரோடு ஏறெடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதன் நோக்கத்திற்காகவே பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தை பரிசுத்தவான்களுக்காகிய நமக்கு அவர் எழுதுகின்றார். And the reason why Apostle John is writing this epistle for the believers to the church, the righteous people, the members of the church, is that on the coming of Jesus Christ, we should not be abandoned, and to do that we should have a steady and improved relationship with God. நாங்கள் கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம் ஒளியின் தேவனோடு இருக்கின்ற ஐக்கியம். And the last weeks we saw the fellowship with the Lord who is light. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவை ஒளியாகிய தேவனோடு எவ்வளவுக்காக நாங்கள் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை குறித்து முதல் 2 அதிகாரங்களிலே நாங்கள் பார்த்தோம். In the first 2 chapters of 1 John, epistle of 1 John, we saw how a Christian should have a fellowship with the Lord who is light. பரிசுத்தவானாகிய யோவான் சொல்லுகின்றார், அங்கே நாங்கள் ஒளியிலே இருக்கின்ற பொழுது, ஒளியின் ஐக்கியத்திலே தேவனோடு இருக்கின்ற பொழுது நாமும் அவருடைய ஒளியை நாங்கள் பிரகாசிப்போம். And Apostle John also says that if we remain in the fellowship with our Lord, we will also shine in his light. அவருடைய வெளிச்சத்தை நாங்கள் பிரகாசிப்போம். And we will shine in his light. யாருக்கு நாங்கள் பிரகாசிப்போம்? Who will we shine to? இன்னுமாய் ஒளியின் பிள்ளைகளுக்குள்ளாய் வராது, தேவனுடைய பிள்ளைகளாய் வராதவர்களுக்கு நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக வெளிச்சத்தை கொடுத்து அவர்களும் அந்த ஒளியினுக்குள்ளாய் வர வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவன் நமக்கு தம்முடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணும்படியாய் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். And the reason why Lord is giving us the light is so that we could shine in a way that people who are living in the darkness, who don't have this light, to see this light and approach this light. ஆகவே நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுகின்றோம். So we are the children of light. ஒளியை இன்னுமாய் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். We need to continuously give light. கிறிஸ்துவின் ஒளியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். We need to give the light of Christ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God. ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இரண்டாவது காரியம் என்னவென்றால், The second thing that we are going to see from today onwards is நீதியாய் இருக்கும் தேவனோடு ஐக்கியம். the fellowship with the Lord who is righteous. பாருங்கள், 1 யோவான் நிருபத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே 3 பகுதிகளாக அந்த நிருபத்தை நாங்கள் பிரிக்கலாம். So if you look at the epistle of 1 John, we could split that into 3 parts. இறையியல் ஆளார்கள், இறையியல்
ஆட்கள் சொல்லுகிறார்கள், இதை 3 பகுதிகளாக பிரித்து அங்கே ஒளியின் பிள்ளைகள் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. And the biblical scholars are saying we could split this into 3, and the first point is fellowship with Lord who is light. இரண்டாவது காரியம் நீதியின் தேவனாகிய பிள்ளைகளோடு இருக்கின்ற ஐக்கியம். And the second thing is the fellowship that people who have with the righteous God. அது மூன்றாவது காரியம் அன்பாய் இருக்கிற தேவனோடு உள்ள ஐக்கியம். And the third thing is the fellowship with the Lord who is loved. இந்த 5 அதிகாரத்திலும் இந்த 3 தலைப்பின் கீழாக அங்கே நிருபாசிரியர் அங்கே எழுதுகிறதை நாங்கள் காணலாம். And within these 5 chapters the author is emphasizing on these 3 points. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நீதியாய் இருக்கின்ற தேவனோடு எப்படியாய் நாங்கள் ஐக்கியம் கொள்ள முடியும். Today we are going to see how we can have a fellowship with the Lord who is righteous. இன்றைக்கு நீதிக்கு எதிர்மறை என்ன? What is the opposite of righteous? அநீதி. Unrighteousness. அப்ப அநீதியான காரியங்கள் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. So things that are unrighteous are still happening in this அந்த நாட்களிலே நடந்த காரியங்களும் இந்த நாட்களிலே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. The certain things, all the things that happened in those days are still happening. அநீதியான காரியங்கள். All unrighteous things. அப்ப நீதியான தேவனோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள நாங்களும் என்ன செய்வோம்? நாங்களும் நீதியாய் நடக்க நம்மை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். So with the Lord who is righteous, when we have fellowship with him, we will also commit ourselves to be righteous with the Lord. இந்த 3வது அதிகாரத்திலே இருந்து 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை மட்டும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே நாங்கள் சொல்லலாம் 3 பகுதிகளாக நாங்கள் அதை பிரிக்கலாம். And if you look at from verse chapter 3 onwards till verse 6 in chapter 4, we could yet again split that into 3 parts. முதல் 10 வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீதியானதை செய்ய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை குறித்து அவர் போதிக்கின்றார். First 10 verses in chapter 3 says he teaches us that children of God should do what things that are righteous. இன்றைக்கு நாங்கள் அதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். We are going to see that today. பின்பதாக வருகிற வாரங்களிலே மிகுதியான காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். And the rest of the points we will see in the coming weeks. ஆனால் இரண்டாவது பகுதி அங்கே முதலாவது காரியம் நாங்கள் நீதியாய் இருக்கிற நீதியான காரியங்களை செய்ய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று முதல் 10 வசனத்திலே கூறுகின்றார். In the first 10 verses he says that the children of God should do things which are right. பின்பு வருகிற வசனங்களை நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே வலியுறுத்துகின்றார். And if you read the remaining verses, it emphasizes that you should love one another. 4வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே பொய் ஆவிகளுக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். And the first 6 verses of chapter 4 we can see a warning that he gives to test the spirits. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலும் நீதியாய் இருக்கின்ற தேவன் இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே முன்வைத்து நான் கடந்து செல்ல பிரியப்படுகின்றேன். My dear children of God, I would like to say a few things in your midst today and then finish this service by saying what a righteous God is expecting from his children. இதற்கு திறவுகோல் வசனமாக அங்கே 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். And the key verse for this topic is verse 7 on chapter 3. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். Dear children, do not let anyone lead you astray. He who does what is right is righteous, just as he is righteous. பாருங்கள், 2வது அதிகாரத்திலே நாங்கள் பிள்ளைகளே என்று 5 முறை பார்த்தோம். இதிலே மறுபடியுமாக பிள்ளைகளே என்று அவர் கூறுகின்றார். In chapter 2 we saw dear children 5 times, and yet again he is addressing them as dear children. பிள்ளைகள் என்று கூப்பிடுகிற பொழுது ஒரு அன்பு ஏற்படுகிறது. When you say dear children, you can see a love forming. அப்ப இன்றைக்கு அந்த அன்பு அவரை அப்படி அன்பாக கூறுகின்றார் என்றால் நாங்கள் பாவத்தில் விலகி விடக் கூடாது, அநீதியின் பாதையிலே போய்விடக் கூடாது என்பதன் நோக்கத்துக்காக அவர் பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார். And the reason why he is showing so much affection is that so we should not go astray, we should not go in the unrighteous path. So with love he is calling us dear children. இன்றைக்கு நாங்கள் போகிற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் போகிற பொழுது கவனமா போ,
கவனமாய் பழகு, யாரோட பழகுறாய் என்பதையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். So when our children go out or go to school or anywhere outside, we continuously warn them as to who to talk to, who to move along, who to have friends as. ஏன் அப்படி நாங்கள் சொல்லுகிறோம்? Why do we say that? அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. So they should not be led astray. பாவமான பழக்க வழக்கங்களுக்குள்ளாய் போய்விடக்கூடாது. They should not fall into sinful habits. அதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு போதிக்கின்றார். And that is what Lord is teaching us here. நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். Do not let anyone lead you astray. இன்றைக்கு நன்றாக வசனம் தெரிந்தவர்களும் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிற நாட்கள் இந்த காலம். These are the days that who know these scriptures very well are being led astray. ஊழியம் செய்கிறவர்களும் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். Even those who are doing ministry are being led astray. எவ்வளவு பேரை நாங்கள் பார்க்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். So many people we are looking, hearing. அப்ப ஆவியானவர் இன்றைக்கு தேவனுடைய சபைகள், அவருடைய சபைகள் காரணம் என்ன? இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். ஆகவேதான் பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். And therefore we should remain in the spiritual churches. So that's why he says, dear children, do not let anyone lead you astray. யார் நம்மை வஞ்சிக்கிறது? Who will lead us astray? The enemy. அவனுக்கு பிரியமில்லை. He does not desire this. கர்த்தரை துதிப்பதற்கு அவனுக்கு பிரியமில்லை. He is not desirable that we worship நாங்கள் God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவனுக்கு He பிரியமில்லை. doesn't even like us listening to the word of God. கர்த்தருடைய ஊழியங்களுக்கு செல்வதற்கு அவனுக்கு பிரியமில்லை. He does not even like that people going for ministry சபையிலே of God. நடைபெறுகிற காரியங்கள் வருகிறதற்கு அவனுக்கு பிரியமில்லை. He does not like people going to church. தடைகளை போட்டுக்கொண்டே இருப்பான். He will continuously put barriers and நம்மை blocks. எப்படியாவது அவனுடைய வலையிலே விழுந்து விடும்படியாக அவன் நம்மை வஞ்சிக்க பார்ப்பான். He will try to deceive us and cast a net so that we could fall into his trap. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் யோவானுக்கு எழுதின நிருபத்தின் மூலமாக சபைக்கு சொல்லுகிறார், பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். And that is why Holy Spirit is telling us through the epistle of John, Apostle John, saying, dear children, do not let anyone lead you astray. நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். He who does what is right is righteous, just as he is righteous. நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நீதி உள்ளவர்களாய் நாங்களும் நீதியை தான் செய்ய வேண்டும். And each one of us should be righteous and do what is right. அருமையான தேவ பிள்ளையே, நம்மை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். My dear children of God, let us examine ourselves. இன்னைக்கு நீதியாய் இருக்கிற தேவனோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் இன்னுமாய் நாங்கள் நீதியின் பாதையிலே நாங்களும் நீதியை கடைப்பிடிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். So if you need fellowship with the Lord who is righteous, then we need to follow the right path, the righteous path. இன்னைக்கு பாருங்கள், அநேக கள்ள போதனைகள் இன்றைக்கு நம்மை வஞ்சிக்க, கள்ள போதகர்கள் நம்மை வஞ்சிக்க முற்படுவார்கள். There are false teachers and pretenders who try to deceive us through wrong teachings. ஆனால் அவர்களுடைய கிரியையினாலே நாங்கள் இலகுவிலே அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம். But through their works we could easily identify them. ஒருவன் நீதியை செய்தால் அவன் எப்படியா இருப்பானாம், அவன் நீதிமான் என்று நாங்கள் அறிவோம். So if anyone does right, then he is righteous. காரணம் என்னவென்றால் இயேசு சொல்லுகிறார், அவர்களுடைய கனிகளினாலே நாங்கள் அவர்களை அறிவோம் என்று. Because Jesus Christ is saying through their fruits we will identify them. ஆகவேதான் நாங்கள் பார்த்தோம், ஏற்கனவே பார்த்திருந்தோம் 1 யோவான் 2:29 அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். And that is why at the end of chapter 2 verse 29 we read, if you know that he is righteous, you know that everyone who does what is right has been born of him. நீதியை செய்கிறவன் எப்பொழுதும் அவரில் பிறந்திருக்கிறவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். And you know that everyone who does what is right has been born of him. அப்படி சொல்லிவிட்டு தான் இந்த 3வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே அவர் ஆரம்பிக்கின்றார் இப்படியாக. And having said that, he starts chapter 3 as follows. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, and because we are called as children of God, அப்ப நீதி உள்ளவன் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகின்றார். so the one who is righteous is called the children of God. நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. நானும் நீங்களும் நீதிமானாய் இருக்கின்றோம். You and I are righteous. அப்ப நீதிமானாய் இருக்கின்ற நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, and because we are righteous we have been called as his children. அப்ப நாங்கள் யாருடைய பிள்ளைகள்? So whose children are we?
தேவனுடைய பிள்ளைகள். We are the children of God. நீதியை செய்கிற நீதிமான் தேவனாகிய நீதியுள்ள அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கின்றோம். And we are children of the God who is righteous. அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் And அழைக்கப்பட்டிருக்கின்றோம். we have been called as his children. அப்ப இந்த இடத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் அவராலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். So each one of us in this place has been called by அவர் him. நீதிபரராய் இருந்து நீதியை செய்கிறவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அந்த நீதியின் ஐக்கியத்திலே இருந்து நீதியை செய்யும்படியாக தேவன் விரும்புகின்றார். And Lord prefers, because he is right and he does what is righteous, he prefers us as his children to do what is right. சொல்லிவிட்டு பாருங்கள், அதே வசனத்திலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். And having said that, in the same verse he says, how great is the love the Father has lavished on us. இந்த பிதாவினுடைய அன்பை நாங்கள் எவ்வளவுக்கு ருசி பார்த்திருக்கின்றோம். So how much we have tasted and seen the love of our Father. எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். See how great is the love. அவரை போல நல்ல ஒரு தெய்வம் நமக்கு யாருமே இல்லை. There is no other good Lord like him. ஆகவேதான் அவருடைய அன்பு அவ்வளவாக வெளிப்படுகிறது. And that is why his love is revealed so much. தேவனுக்கு இன்னொரு பேர் அவர் அன்பான தேவன். And another name for God is அப்ப அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். So see how great is his இன்னைக்கு love. நாங்கள் உணர்கிறோமா அவருடைய அன்பை? Do we understand or feel his love? இன்றைக்கு ஒவ்வொரு நிமிடமும் தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கின்றார். Amen. Every minute he is protecting us with his angels. கடந்த இரவு விழிப்புணர்வு ஜெபத்திலே சௌரநாதன் அவர்கள் அதை சாட்சியாக சொன்னார்கள். At the night prayer, Brother Nathan shared a testimony about that. அவர் வருகிற பொழுது இரவு வேலை முடித்து இரவு விழிப்புணர்வுக்கு வருகிற பொழுது அவர் ஒரு சற்று ஒரு நொடி பொழுதிலே அவர் பெரிதான ஆபத்துக்குள்ளாக கர்த்தர் அவரை தப்பி மீட்டெடுத்து அன்றைக்கு அங்கே இரவு விழிப்புணர்விலே வந்து சாட்சி சொன்னார். And as he finished work and was coming to the night prayer, Lord saved him in a nanosecond by escaping from a mighty accident and brought him safely to the night prayer. பாருங்கள், பிதாவானவர் எவ்வளவாக நம்மை அன்பு வைத்திருக்கின்றார். See how much love that the Father has over இன்றைக்கு us. நாங்கள் புறம்பே போனாலும் அவர் திரும்ப நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை மறுபடியும் எப்பொழுது வருவாள் என்று அவர் காத்திருக்கிறார். அதுதான் பிதாவினுடைய ஒரு தகப்பனுடைய இருதயமாய் இருக்கின்றது. And the love of Father, the heart of the Father's love is that even if we go astray, he eagerly and earnestly waits longingly as to when we are going to turn back to him. அவருடைய அன்பு பெரிதானது. எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, How great is his love. நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து உணர்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? நாங்கள் நீதி உள்ளவர்களோடு தேவனோடு அந்த நீதியின் நிமித்தமாய் நாங்களும் நீதி உள்ளவர்களாய் அவரோடு ஐக்கியம் கொண்டு தொடர்ந்தும் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். So we need to understand how great is his love and continue to do what is right so we can be righteous and continue to run as he wants us to run in the righteous அது path. மாத்திரமல்ல, உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. And not only that, because the world did not know him, did not know us either. இன்றைக்கு சில நேரம் போய் நாங்கள் சுவிசேஷம் சொல்லுகிற பொழுது இவர் யார், பைத்தியம் என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. When we go out and spread the gospel, they will call us lunatics because they do not know who Jesus Christ. ஆனால் நானும் நீங்களும் அவரை அறிந்திருக்கின்றோம். But you and I know him. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அவர்கள் அறியவில்லை. And the reason world does not know us is that it did not know him. அப்ப சில நேரத்திலே அவர்கள் உலகத்தார் சில நேரம் சொல்லுகிற காரியங்கள் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. So we do not need to be wary when they say things in the world. ஏனென்றால் அவர் தேவனையே கிறிஸ்து இயேசுவை அறியவில்லை, பிறகு எப்படி நாங்கள் சொல்லுகிறதை அறிவார்கள்? Because they do not even know who Jesus Christ is. So how will they understand what we are trying to tell them? பலவிதமாக பேச்சுகளை பேசுவார்கள், They will say different things. தூஷிப்பார்கள், They will insult us. கதவை இறுக்கி மூடுவார்கள். They will shut the door on our faces. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. But we do not have to worry about it. அவர்கள் இயேசுவையே மறந்தளிக்கிறார்கள், அவரே அறியவில்லை. எப்படி பிறகு நான் சொல்லுகிறதை அறிவார்கள்? Because they are உற்சாகத்தோடு நாங்கள் வருவோம். Because they are rebuking and do not even know Jesus Christ. So how will they understand us? So let us go encouragingly. அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். So my dear children, we have been called as children of God. அப்ப யார் தேவனுடைய பிள்ளைகள்? So who are the children of God? யோவானுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான வசனம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். And in the verse that we all know in 1 John chapter 1 verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள யார் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். We are seeing who are the children of God.
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹalleluya. Yet to all who received him, to those who believed in his name, he gave the right to become children of God. Gospel of John 1:12. யாருடைய பிள்ளைகள்? யாரு தேவனுடைய பிள்ளைகளாம்? Who are the children of God? அவரை விசுவாசித்து, Those who have faith அப்ப இந்த over him. இடத்திலே இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். Each one of us who are here are his children. அவருடைய பிள்ளைகள் என்று நாங்கள் And we அழைக்கப்பட்டிருக்கின்றோம். have been called as his children. ஆகவேதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். And that is why yet to all who received him, to those who believed in his name, he gave the right to become children of God. இன்னைக்கு நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். We are children of அந்த God. அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு He has கொடுத்திருக்கிறார். given us that authority. அப்ப அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் அந்த நீதியின் தேவனோடு நாங்கள் ஐக்கியமாய் இருக்க So வேண்டும். we need to use that authority and always be in fellowship with the Lord who is righteous. அந்த ஒளியின் தேவனோடு நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். And we need to have fellowship with the Lord who is the light. பவுல் சற்று வித்தியாசமாக கூறுகின்றார். Paul says it's slightly different. அவருடைய நிருபத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது And if you look at his அங்கே epistles, கலாத்தியருக்கு எழுதுகிறார். 3வது அதிகாரம் 26வது வசனத்திலே இப்படியாக கலாத்திய சபைக்கு எழுதுகின்றார். and in the Galatian church, in the book of Epistle of Galatians, he writes in chapter 3 verse 26, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. and because of the faith that you have over Jesus Christ, you are his children. கிறிஸ்து இயேசுவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் நீங்கள் கிறிஸ்துவின் புத்திரராய் இருக்கிறீர்கள். You are all the sons of God through the faith in Christ Jesus. அப்ப எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் அருமையான தேவனுடைய பிள்ளை. நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோமா? நானும் நீங்களும் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாக அவருடைய புத்திர சுயாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். My dear children of God, do we actually think about it? What a great privilege and blessing that we've been given the authority to be children of God. அது மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இன்னும் ஒரு காரியத்தை கூறுகின்றார். அங்கே 4வது கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே பவுல் இப்படியாக எழுதுகின்றார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். And not only that, Apostle Paul also writes to the New Testament Christians in Galatians chapter 4 verse 6, because your sons, God sent the spirit of his son into our hearts, the spirit who calls out Abba Father. எங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பெற்றோர்களை அவர்கள் வந்து அணுகுவார்கள் எந்தவித தடைகளும் இல்லாதபடி. Our children are able to approach the parents without any barriers. இன்னைக்கு நாங்களும் அப்படியாக நம்முடைய ஆண்டவரோடு நம்முடைய அப்பாவோடு நாங்கள் எல்லாருமே நாங்கள் அவரோடு கிட்டி வர முடியும். So similarly we can all come closer to our Father. அப்பா பிதாவே என்று அந்த கூப்பிடுகிற புத்திய சுயாரத்தின் உரிமையை நமக்கு தந்திருக்கின்றார். And he has given us the right and privilege to call him Abba Father. இந்த என்னுடைய பிள்ளை என்னையே தான் அப்பா பிதாவே அப்பா என்று கூப்பிடுவார். My child will only call me as Father. ஆனா நாம் எல்லாரும் நம்முடைய ஆண்டவரை அப்பா என்று கூப்பிடுகிற அந்த புத்திய சுயாரத்தை இன்னைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். காரணம் என்ன? அவரோடு அந்த ஐக்கியத்திலே இன்னுமாய் நாங்கள் கிட்டி வரும்படியாக. And the reason why he has given us the authority and the privilege to call him Abba Father is that we could come closer in our fellowship with him. அப்ப பாருங்கள், அங்கே யோவான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை எழுதுகின்றார். கிறிஸ்து இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை எழுதி கொண்டிருக்கின்றார். So Christ Jesus is writing these things through Apostle John for his children. அப்ப 2வது வசனத்தை நாங்கள் மறுபடியும் பார்ப்போம். 1 யோவான் 3:2 வாசியுங்கள். And 1 John chapter 3 verse 2, read it. நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்று கூறிவிட்டு இப்பொழுது பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனி எப்படியா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, ஆமென், வாசிங்கள், நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. இந்த புதிய சுயாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். And having given us the title of children of God, he goes on to say in verse 2, dear friends, now we are children of God, and what we have
what we will have, what will be has not yet been made known. But we know that when he appears, we shall be like him, for we shall see him as he is. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது என்று இந்த நிருபாசிரியர் யோவான் எழுதுகின்றார். But the author is writing that when he appears. பாருங்கள், இந்த உலகத்தின் முடிவிலே இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது, see, at the end of this world, when Jesus Christ comes again, நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று யோவான் எழுதுகிறார். and John is writing that we will be like him. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். Now we are the children of God. இன்னுமாய் நாங்கள் கிறிஸ்துவை போல நாங்கள் மாறவில்லை. We have not changed yet as like Jesus Christ. அவரோடு இருக்கையிலே நாங்கள் என்ன செய்கின்றோம்? நாங்கள் மறுரூபமாக்கப்படுகின்றோம். And when we are with him, we'll be transformed. அவருடைய மகிமையிலே நம்மை வெளிப்படுத்துவார். In his glory he will reveal us. பவுலானவர் தன்னுடைய நிருபத்திலே 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார் 3:18 And in the epistle of 2 Corinthians chapter 3:18, Apostle Paul continues to write as follows. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியால் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். And we who with unveiled faces all reflecting the Lord's glory are being transformed into his likeness with ever increasing glory which comes from the Lord who is the Spirit. எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். What a great blessing. We have been transformed, receiving glory over glory. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, my dear children of இன்றைக்கு God, நாங்கள் நீதியுள்ள தேவனோடு நாங்கள் ஐக்கியமாய் இன்னுமாய் நாங்களும் நீதியை நடப்பிக்கிறவர்களாய் செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கின்ற பொழுது, அந்த ஐக்கியத்திலே பலப்படுகின்ற பொழுது நாங்கள் இன்னுமாய் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவர் இருக்கிற வண்ணமாகவே நாங்களும் அவரை தரிசிப்போம் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். So my dear children of God, he's giving us a promise that if we follow what he has said to be righteous and have fellowship with the Lord who is the righteous God, then he's give us the ever increasing glory so that we could be like him. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். We need to think of these blessings. அநேக நேரங்களிலே நம்முடைய சிந்தையிலே இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். Many times the blessings that we think in our thoughts is all about worldly. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவை. We also need the worldly blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். But we need to also think of the spiritual blessings. மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரை போல நாங்கள் மறுரூபப்படுவோம். எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். What a great blessing to ever receive the ever increasing glory, to be transformed like him. அவருக்கு ஒப்பாய் இருக்கிற ஒரு மகிமையை நாங்கள் பெறுவோம். We will receive a glory that we could be like him. அன்பான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையிலும் நம்மை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். My dear children of God, this morning shall we examine ourselves. தொடர்ந்து வருகிற வாரங்களிலே நாங்கள் தொடர்ந்து மீதியான காரியங்களை நாங்கள் பார்ப்போம். In the coming weeks, let us see the remaining factors about. 3வது வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபிப்போம். Let us read verse 3 and then pray. வாசியுங்கள் 3வது வசனம் 1 யோவான் 3:3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். Verse 3, everyone who has this hope in him purifies himself just as he is pure. பாருங்கள், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். Everyone who has this hope in him purifies himself just as he is pure. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் மாற வேண்டும் என்றால் நாங்கள் தொடர்ந்தும் நம்மை நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும். So if we have to change like Jesus Christ, we have to continuously purify us. நாங்கள் ஒருவருமே 100% பரிபூரணர்கள் அல்ல. None of us are 100% perfect. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்மை சுத்திகரித்து நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியங்கள் என்ன என்பதை பார்த்து ஆராய்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவைகளை சுத்திகரித்து மகிமையின் மேல் மகிமை அடைய நாங்கள் எங்களை தொடர்ந்து நீதியின் பாதையிலே நடத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். So we need to examine our lives and take away the unwanted things in our life, purify ourselves on a daily basis so that we will receive the ever increasing glory to be transformed like him. நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கின்றார். He sees our heart. நாங்கள் இன்றைக்கு ஏங்குகின்ற பொழுது வாஞ்சிக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த வாஞ்சியை ஏக்கத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். When we have the urgent desire, Lord sees us our heart and he will always fulfill the urgent desire. ஆகவே கர்மையான
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நாங்களும் நம்மை சுத்திகரித்து கொண்டு தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழ நம்மை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். So my dear children of God, just as he is pure, we will purify ourselves as well so we could become like him and live in him. ஒளியின் தேவனாகிய தேவனோடு, ஒளியாய் இருக்கிற தேவனோடு உள்ள ஐக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே போல நீதியாய் இருக்கிற தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியமும் முக்கியம். காரணம் என்னவென்றால், நானும் நீங்களும் அவருக்குள்ளாய் தொடர்ந்தும் நீதியான காரியங்களை செய்து நீதியாய் நடப்பித்து நாங்கள் தொடர்ந்தும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் கனி கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் தொடர்ந்தும் காணப்படுவோம். We saw how important it is to have fellowship with the Lord who is light, and similarly it is also very important to have fellowship with the Lord who is righteous so that we could follow what is right and build his kingdom. வருகிற நாட்களிலே தொடர்ந்தும் நாங்கள் அதே பகுதிகளை நாங்கள் தொடர்ந்து தியானிப்போம். In the coming weeks we will continue to meditate from these verses. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் இந்த பகுதிகளை நீங்கள் வாசியுங்கள். So my dear children of God, please go home and read all these scriptures yourself as well. பரிசுத்தாவியானவர் தொடர்ந்தும் காரியங்களை வெளிப்படுத்துவார். Holy Spirit will continue to reveal these things. ஏனென்றால் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன் உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். And the same Lord who reveals to us will also reveal to you. எப்பொழுது நாங்கள் வார்த்தையை நாங்கள் ஆழமாய் நாங்கள் வாசித்து தியானிக்கின்ற பொழுது, When we read this in depth and meditate this, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் Lord ஆசீர்வதிப்பாராக. will bless each one of you. ஆகவே நாங்கள் அவருடைய பாதையிலே நாங்கள் தொடர்ந்தும் நடக்க நம்மை நாங்கள் அர்ப்பணிப்போம். Shall we commit ourselves so we could walk in the path that he has set for us? ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each one of you. ஆமென். Praise be to God.